Hi friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா எக்ஸசைஸ் 3.1ல் ஃபஸ்ட்டு சம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மூணு லீனியர் ஈக்குவேஷன்ஸ் மூணு வேரியபிள் வச்சு கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி 2 வேரியபிள் வச்சு சால்வ் பண்ணியிருப்பீங்க. இப்போ 3 வேரியபிள் வச்சு 3 லீனியர் ஈக்குவேஷன்ஸ் இருக்குது. அதை நம்ம சால்வ் பண்ணணும். முதல்ல இந்த லீனியர் ஈக்குவேஷன்ஸ்லாம் என்னென்னா இந்த எக்ஸு ஒய் இசட் தனித்தனியாக இருக்கிறது தான் லீனியர் ஈக்குவேஷன். இதில் ஏதாச்சும் ஒன்றாவது நான் ஜீரோவாக இருக்கணும். இதே வந்து இந்த எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட்னு இருக்கிறது எக்ஸ் ஒய் அப்படின்னு சேர்ந்து இருந்ததுன்னா அது லீனியர் கிடையாது. ஸோ இப்போ நம்ம சால்வ் பண்ண போகிறோம். இதில் வந்து 3 சப்டிவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. 3 சம்மும் ஒன்று ஒரு மாடல். ஃபஸ்ட்டு சம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு 5, 2x மைனஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 9, x minus 2y plus 3z equal to 16. இது நார்மலாக கொடுத்துருக்காங்க. அதனால் இது சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறதுக்கு பேர் கொடுத்துக்கலாம். ஃபஸ்ட் ஈக்குவேஷன், இது செகண்ட் ஈக்குவேஷன், அடுத்தது தேர்ட் ஈக்குவேஷன். இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ ஏதாவது 2 தான் ஃபஸ்ட்டு எடுத்து நம்ம சால்வ் பண்ணணும். நம்ம என்ன பண்ணலான்னா ஃபஸ்ட்டையும் செகண்டையும் எடுத்துக்கலாம். இது ரெண்டுலேயும் பாருங்கள், இந்த ஒய் இங்கே ப்ளஸ் ஒய் மைனஸ் ஒய் இருக்குது. அதனால் இந்த ஒய் கேன்சல் ஆகிற மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். ஸோ என்ன பண்ணலான்னா ஃபஸ்ட்டையும் செகண்டையும் நம்ம ஆட் பண்ணுறோம். அப்போ நமக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக ஆட் தான் பண்ணுறோம். அதனால் எந்த இதுவும் இல்லை, அப்படியே போட்டுக்கிறோம். ஈக்குவல் டு 5. செகண்ட் ஈக்குவேஷன் 2x மைனஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 9. ஸோ இப்போ ஆட் பண்ணுறதுனால நமக்கு என்னென்னா இது எக்ஸ் ப்ளஸ் 2xன்றது நமக்கு 3x ஆகிடும். இது கேன்சல் ஆகிடும். இங்கே 2z ஈக்குவல் டு 14 அப்படின்னு வரும். இதை நம்ம ஃபோர்த் ஈக்குவேஷனாக வச்சுக்கலாம். இப்போது நமக்கு ஃபோர்த் ஈக்குவேஷன் எப்படி கிடச்சிருக்கு, எக்ஸும் இசட்டும் கிடச்சிருக்கு. அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா நெக்ஸ்ட்டு நம்ம ஏதாச்சும் 2 எடுத்து இதே மாதிரி எக்ஸ் அண்ட் இசட் வர மாதிரி பண்ணணும். ஸோ ஒய் கேன்சல் ஆகணும் நமக்கு. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ஃபஸ்ட்டையும் தேர்டையும் சால்வ் பண்ணிக்கலாம், இல்லை செகண்டையும் தேர்டையும் சால்வ் பண்ணிக்கலாம். எது பண்ணாலுமே நமக்கு என்ன ஆகணும்னா இந்த ஒய் கேன்சல் ஆகணும். இந்த ஒய் இருக்கு இல்லையா, இது கேன்சல் ஆகணும். செகண்டும் தேர்டும் பண்ணோன்னா நம்ம சப்ராக்ட் பண்ணுற மாதிரி வரும், சேம் சைன் இருக்கிறதுனால. ஸோ நான் ஃபஸ்ட்டையும் தேர்டையும் எடுத்துக்கிறேன். அப்போது இங்கே ஒய் இருக்குது, இங்கே 2y இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட் ஈக்குவேஷனை 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ எனக்கு என்ன கிடைக்கும்னா 2x ப்ளஸ் 2y ப்ளஸ் 2z இஸ் ஈக்குவல் டு 10 அப்படின்னு கிடைக்கும். தேர்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். தேர்ட் ஈக்குவேஷன் என்ன, எக்ஸ் மைனஸ் 2y ப்ளஸ் 3z ஈக்குவல் டு 16. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ண போகிறோம். இதை நம்ம 5 அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இந்த 5ஐயும் ஈக்குவேஷன் 5ஐயும் 3ஐயும் நம்ம ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணால் இங்கே 3x வரும். இந்த y கேன்சல் ஆகிட்டு நமக்கு ப்ளஸ் 5z ஈக்குவல் டு 26 அப்படின்னு கிடைக்கும். இதை நம்ம சிக்ஸ்த் ஈக்குவேஷனாக எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், ரெண்டும் சேம் சைனில் இருக்குது. 3x இருக்கனால டேரெக்டாக நம்ம சப்ராக்ட் மட்டும் பண்ணிக்கலாம். அப்போது ஃபோர்த் ஈக்குவேஷன் மைனஸ் சிக்ஸ்த் ஈக்குவேஷன். அப்போ நமக்கு என்ன ஆகும், 3x plus 2z equal to 14. Sixth equation 3x plus 5z equal to 26. இப்போ சப்ராக்ட் பண்ணணும் இல்லையா, ஸோ சைன்ஸ் மாத்திரம் கேன்சல் ஆகிடும். இது வந்து மைனஸ் 3z ஈக்குவல் டு மைனஸ் 12 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். அப்போ நமக்கு என்ன வரும், z ஈக்குவல் டு மைனஸ் மைனஸ் 2 சைடு கேன்சல் ஆகிடும். z இஸ் ஈக்குவல் டு 12/3 4ன்னு கிடைக்கும். இதுதான் z. இப்போ இதை வச்சு இந்த ஃபோர்த் ஈக்குவேஷன்லையோ இல்லை சிக்ஸ்த் ஈக்குவேஷன்லையோ ஏதோ ஒன்றுத்தில் சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு எக்ஸ் வேல்யூ கிடைக்கும். அதை கொண்டு போயிட்டு சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு வேல்யூ கிடச்சிரும். ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸ் கண்டுபிடிக்கலாம். ஸோ ஃபோர்த்தில் நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போது 3x ப்ளஸ் 2 × 4 இல்லையா, z ஈக்குவல் டு 14. அப்போ எனக்கு இங்கே என்ன வரும், 3x ப்ளஸ் 8 ஈக்குவல் டு 14 இருக்கும். இப்போ 3xோட வேல்யூ எனக்கு என்ன வரும், 14 minus 8 6ன்னு கிடைக்கும். ஸோ எக்ஸோட வேல்யூ 2. இப்போது இந்த எக்ஸ் வேல்யூவும் இசட் வேல்யூவும் கொண்டு போய் ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணணும். நான் ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 2 + y + 4 = 5.
ஸோ y + 6ன்றது எனக்கு 5ன்னு இருக்குது. அப்போ yயோட வேல்யூ எனக்கு என்ன வரும்? -1 அப்படின்னு வரும். ஸோ இதான் இதோட ஆன்சர். நமக்கு வந்திருக்கிறது என்ன? x = 2, y = -1, z = 4 அப்படின்ட்டு இருக்குது. இது கரெக்டாக நம்ம கிராஸ் செக் பண்ணால் ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். இதுதான் நம்மளோட ஆன்சர். சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தோன்னா நமக்கு கரெக்ட் ஆன்சர் வரும். நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட்டில் போட்டு தான் y வேல்யூ கண்டுபிடிச்சனால நான் செகண்டில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். என்ன இருக்குது? 2x - y + z = 9ன்னு இருக்கா? இதை கரெக்டானு செக் பண்ணோன்னா 2 × 2 இல்லையா? எக்ஸ் வேல்யூ -1 + 4 = 9. இங்கே பாருங்கள் 4 + 1 + 4 = 9. 9 = 9 வந்துருச்சு. ஸோ இது கரெக்ட். இதுதான் ஃபஸ்ட்டு சம். இது ஓவர். நெக்ஸ்ட்டு செகண்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது 1/x - 2/y + 4 = 0, 1/y - 1/z + 1 = 0, 2/z + 3/x = 14. இது ஒரு மாதிரி ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்காங்க. போன சம் என்ன பண்ணாங்க? ஸ்ட்ரைட்டாகவே XYZல இருந்துச்சு. இது ஃப்ராக்ஷனில் இருக்குது. ஸோ நம்ம அப்படியே சால்வ் பண்ண முடியாது. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த 1/x அப்படின்னு இருக்கு இல்லையா? அதுக்கு பதிலாக 1/y 1/z இதுக்கு பதிலாக ஏதாவது ஒரு சப்ஸ்டியூஷன் கொடுக்கணும். ஏபிசி இந்த XYZ இருக்கனால நம்ம ஏபிசி PQR இந்த மாதிரி ஏதாவது சப்ஸ்டியூஷன் கொடுக்கணும். நான் என்ன பண்ணுறேன்? 1/xக்கு பதிலாக A, 1/yக்கு பதிலாக B, 1/zக்கு பதிலாக C அப்படின்னு சப்ஸ்டியூஷன் கொடுக்க போகிறேன். அப்போ நமக்கு என்ன வரும்னா 1/x ஃபஸ்ட்டு இது வந்து A - 2 இந்த 2/y அப்படின்றது 2 × 1/y இல்லையா? அப்படி பார்த்தா நமக்கு 2 × b. ஸோ 2b -2b + 4 = 0. இதை நம்ம வேறு எப்படி இது பண்ணலான்னா a -2b = -4. இதை ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். அடுத்தது போனது மாதிரியே b - c + 1 = 0. இதை நம்ம b - c = -1. இது செகண்ட் ஈக்குவேஷன். 2c + 3a = 14. நீங்கள் நார்மலாக எழுதணுன்னா கூட 3a + 2c = 14. இது தேர்ட் ஈக்குவேஷன். இப்போ இதை சால்வ் பண்ணிவிட்டு ஏபிசி வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு அதை கொண்டு போய் XYZல சப்ஸ்டியூட் பண்ணணும். சரிங்களா? இப்போது இது மூணுத்தில் ஏதாச்சும் 2 தான் நம்ம கன்சிடர் பண்ணோம். ஒன்று ஃபஸ்ட்டும் செகண்டும் கன்சிடர் பண்ணி B கேன்சல் பண்ணலாம், இல்லை ஃபஸ்ட்டும் தேர்டும் பண்ணிவிட்டு A கேன்சல் பண்ணலாம். ஏதாச்சும் ஒன்று வந்து எக்ஸ்ட்ரா தான் வரும். நம்ம அது மாதிரி தான் பண்ணணும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டையும் செகண்டையும் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு செகண்ட் எடுத்துக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எனக்கு அப்படியே இருக்கும். A - 2b, சிக்கு பதிலாக நான் 0cன்னு எடுத்துக்கிறேன், -4. செகண்ட் ஈக்குவேஷன் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இதில் b மட்டும் தான் நம்ம கேன்சல் பண்ண முடியல. அதனால் b கேன்சல் ஆகணும்னா இங்கே b இருக்குது, மேலே 2b இருக்குனால 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். செகண்ட் ஈக்குவேஷன் × 2 மல்டிப்ளைட் பை 2. அப்போது எனக்கு a கிடையாது, 0a + 2b -2c = -2ன்னு இருக்கும். இதை சால்வ் பண்ணுற ரெண்டுத்தையுமே எனக்கு ஆட் பண்ணாலே போதும். அப்போது எனக்கு இங்கே என்ன வரும்னா a இது கேன்சல் ஆகிடும், -2c = -6 அப்படின்னு கிடைக்கும் இல்லையா? ஸோ நமக்கு இதை கிடைச்சதை 4ன்னு வச்சுக்கிட்டாலும் வச்சுக்கலாம், இல்லை இதை வந்து 4ன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? இது ஃபோர்த் ஈக்குவேஷன். அடுத்தது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா இதில் a and c இருக்குது. இது ஸ்ட்ரைட்டாக தேர்டுக்கு நம்ம எடுத்துக்கலாம். ஒன்று a கேன்சல் பண்ணணும், இல்லை c கேன்சல் பண்ணணும். ஸ்ட்ரைட்டாகவே c கேன்சல் ஆகும். 3 + 4 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணலாம். 3a + 2c = 14. a - 2c = -6. ஆட் பண்ண அது கேன்சல் ஆகிடும். இங்கே 4a = இங்கே என்ன வரும்? 8 நமக்கு வரும். ஸோ ஏவோட வேல்யூ 2. இதிலேருந்து நம்ம என்னென்னா ஏவோட வேல்யூ 2,
அப்போது எக்ஸுன்றது என்ன 1/a இல்லையா, சாரி, நம்ம ஏவோட வேல்யூ 1/xன்னு எடுத்திருக்கோம். அப்போது நமக்கு எக்ஸோட வேல்யூ ரெசிப்ரோக்கலில் வரும். எக்ஸ் வந்து 1/2. இப்போ இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷன் இந்த ஏவோட வேல்யூ கொண்டு போயிட்டு இந்த தேர்ட்லேயோ ஃபோர்த்லேயோ ஏதோ ஒன்றுத்தில் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம சி வேல்யூ கண்டுபிடிக்கலாம். நான் ஃபோர்த்தில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். 2 - 2c = -6. -2cன்றது எனக்கு என்ன வரும், -8ன்னு வரும். அப்போ சி வேல்யூ 4. சி 4னா எனக்கு இசட் வேல்யூ என்ன வரும்னா 1/4ன்னு வரும். அடுத்தது நமக்கு எக்ஸ் இருக்குது, இசட் இருக்குது, ஒன்றுத்தில் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு ஒய் வேல்யூ கிடச்சிரும். சரிங்களா? ஸ்ட்ரெயிட்டாகவும் அந்த ஃப்ராக்ஷனில் போடலாம், இல்லைனா இந்த ஈக்குவேஷன்லேயே போட்டுட்டு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ செகண்டில் எடுத்துக்கலாம். செகண்ட் என்ன, b - c = -1 இல்லையா? அப்போது b - 4 = -1. bயோட வேல்யூ நமக்கு என்ன வரும், இங்கே -1 + 4, அப்போ 3ன்னு வரும். bயோட வேல்யூ 3னா yயோட வேல்யூ 1/3. ஸோ எக்ஸோட வேல்யூ 1/2, yயோட வேல்யூ 1/3, zோட வேல்யூ 1/4. ஸோ நம்ம ஏதாவது ஒன்றுத்தில் சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டில் பண்ணோன்னு வைங்களேன், 1/x -2/y +4 வந்து 0 வருதா அப்படின்னு சொல்லிட்டு, இது ஃபஸ்ட்டுனா நார்மலாக இருக்கிற ஃபஸ்ட்டு சொல்கிறேன். நம்ம எடுத்தது வேறு, கொஷினில் கொடுத்துருக்கிறதுல ஃபஸ்ட்டு இதில் நான் சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்குறேன். 1/2 -2/1/3 +4 0 வருதான்னு செக் பண்ணணும். 1/1/2ன்றது 2 ஆகிடும். மைனஸ் இது என்னாகும், 6 + 4 = 0. 2 - 6 + 4 = 0. இது கரெக்டாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டு தான் வரும் நமக்கு. -4 + 4 0, 0 = 0. ஸோ நமக்கு இந்த ஆன்சர் கரெக்டு. சரிங்களா? அதோட செகண்ட் சம் ஓவர். நெக்ஸ்ட்டு தேர்ட் சப்டிவிஷன். தேர்ட் சப்டிவிஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஸ்ட்ரெயிட்டாகவே எல்லாமே ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க. x + 20 = 3y/2 + 10 = 3z + 5 = 110 - y + zன்னு எல்லாமே ஒரே ஈக்குவலாக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம இதுலேருந்து ஈக்குவேஷன்ஸ் தனியாக ஃப்ரேம் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் சால்வ் பண்ணணும். நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஏதாச்சும் ரெண்டாக கம்பேர் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டையும் இந்த செகண்ட் ஈக்குவேஷன் ஃபஸ்ட் எடுத்துக்கலாம், அடுத்து இது 2 எடுத்துக்கலாம், அப்புறம் இது 2 எடுத்துக்கிட்டு நம்ம XYZ வேல்யூஸ்க்காக இதை எடுக்க போகிறோம். சரிங்களா? நான் ஃபஸ்ட்டு இது 2 கம்பேர் பண்ணுறேன். x + 20 = 3y/2 + 10 இதை மட்டும் எடுத்துக்கிறேன் ஃபஸ்ட்டு. இப்போது வேரியபிள்ஸ்லாம் ஒரு சைடு, நம்பர்ஸ்லாம் ஒரு சைடு. அப்படி எடுத்தோன்னா x - 3y/2 = 10 - 20ன்னு வரும். இப்போ நான் அது பண்ணேன்னா எனக்கு 2x - 3y/2 = -10. இதுலேருந்து எனக்கு என்ன ஈக்குவேஷன் கிடைக்குன்னா, 2x - 3y = -20ன்னு கிடைக்கும். இதை ஒரு ஃபஸ்ட் ஈக்குவேஷனாக நான் எடுத்துக்கிறேன். அடுத்தது இந்த x + 20 இந்த z இருக்குல்ல அதோட கம்பேர் பண்ண போகிறேன். 2z + 5 அப்படி பண்ணனா x - 2z = 5 - 20. அப்போ எனக்கு என்ன வரும்னா, x - 2z = -15ன்னு இருக்கும். இது செகண்ட் ஈக்குவேஷன். அடுத்து தேர்டு, x + 20 = 110 - y + z. அப்போது x + y + z, இந்த மைனஸ் இந்த பக்கம் வரும்போது ப்ளஸ், அப்படியே ஃபுல்லாக தான் ரெண்டுத்துக்கும் சேர்த்து தான் 110 - 20. அப்போ எனக்கு என்ன வருது, x + y + z = 90. இது தேர்ட் ஈக்குவேஷன். ஸோ எனக்கு இது xy இருக்குது, இங்கே xz இருக்குது, இங்கே xyz 3 இருக்குது. இப்போ என்ன பண்ணோன்னா, இது 3ஐயும் சால்வ் பண்ணிவிட்டு நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கணும். நான் என்ன பண்ணுறேன்னா,
ஃபஸ்ட்டையும் தேர்டையும் எடுத்துக்க போகிறேன். இந்த ஃபஸ்ட்டையும் இந்த தேர்டையும் எடுத்து எக்ஸை கேன்சல் பண்ணனா எனக்கு ஒய்என் இசட்டில் ஒரு இது வரும். அப்படி பண்ணலாம். இல்லைனா இன்னொன்று என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் எக்ஸ் ஒய் இருக்குது, இங்கே எக்ஸ் இசட் இருக்குது, இதில் ஒய் கிடையாது. ஸோ நம்ம இந்த ஒய்யை கேன்சல் பண்ணியும் எக்ஸ் அண்ட் இசட்டில் இதே மாதிரி கொண்டுட்டு வரலாம். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா, ஃபஸ்ட் ஈக்குவேஷன் அப்படியே எடுத்துக்கலாம். 2x minus 3y plus 0z equal to minus 20. நான் இதில் x and z செகண்ட் ஈக்குவேஷனில் இருக்கிறதுனால இதுவும் x and z வேணும். எனக்கு நான் y கேன்சல் பண்ணணும். அப்போ இதை 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். தேர்ட் ஈக்குவேஷனை 3ஆல் மல்டிப்ளை பண்ணனா எனக்கு 3x plus 3y plus 3z equal to 270 அப்படின்னு கிடைக்கும். ஜஸ்ட் ஆட் பண்ணாலே போதும். அப்போ 5x 0 ஆகிடும், ப்ளஸ் 3z equal to 250 அப்படின்னு எனக்கு கிடைக்கும். இது ஃபோர்த் ஈக்குவேஷன். செகண்டில் எக்ஸு 2zன்னு இருக்குது, இங்கே 5x 3zன்னு இருக்குது. ஸோ என்ன பண்ணலான்னா, ஃபோர்த் ஈக்குவேஷன் அப்படியே இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு செகண்ட் ஈக்குவேஷனை 5ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். அப்போ 5x minus 10z equal to minus 75 அப்படின்னு வரும். இப்போ இது ரெண்டையும் சால்வ் பண்ணணும். ஸோ சப்ராக்ட் பண்ணிக்கிறேன். அப்போ நமக்கு சைன்லாம் சேஞ்ச் ஆகும், எக்ஸ் கேன்சல் ஆகிடும். இங்கே 13z equal to 325ன்னு எனக்கு கிடைக்கும். அப்போ இசட்டோட வேல்யூ 25. இசட் வேல்யூ 25 அப்படின்னா அதை ஒன்று இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம், இல்லை செகண்டில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். நான் செகண்டில் பண்ணிக்கிறேன். அப்போது எனக்கு என்ன ஆகும்னா, எக்ஸ் மைனஸ் 2 into 25 ஈக்குவல் டு மைனஸ் 15. எக்ஸ் மைனஸ் 50 ஈக்குவல் டு மைனஸ் 15னா எக்ஸோட வேல்யூ 35ன்னு வரும். இது எல்லாத்தையும் கொண்டு போய் தேர்டில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ 35 ப்ளஸ் ஒய் ப்ளஸ் 25ன்றது 90னா y ப்ளஸ் 60ன்றது 90. இப்போ ஒய்யோட வேல்யூ எனக்கு 13 வரும். ஸோ எக்ஸோட வேல்யூ 35, ஒய்யோட வேல்யூ 30, ஜெட்டோட வேல்யூ 25. இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். இப்போ இதை எது வேணால் கம்பேர் பண்ணிக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு 2 அடுத்து ஃபஸ்ட்டு தேர்ட் இப்படி தானே பண்ணியிருக்கோம். நம்ம செகண்ட் அண்ட் தேர்டை கூட எடுத்துக்கலாம். 3y/2 + 10 ஈக்குவல் டு 2z + 5ன்னு இருக்குல்ல, இது எடுத்துக்கலாம். இப்போ இந்த வேல்யூஸ்லாம் சப்ஸ்டியூட் பண்ணால் 3 × 30/2 + 10 ஈக்குவல் டு 2 × 25 + 5ன்னு இருக்குது இல்லையா. இப்போது 90/2 + 10 ஈக்குவல் டு 50 + 5ன்னு போட்டிருக்கு. இது என்ன வரும் நமக்கு, 45 + 10 ஈக்குவல் டு 55. 55 ஈக்குவல் டு 55. ஸோ இது கரெக்டு. அப்போ நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சரும் கரெக்டு. இதோட மட்டும் இல்லை, எக்ஸ் வரதோடையும் சேர்த்து எதோட வேணால் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தா நமக்கு ஈக்குவேஷன் கரெக்டாக வரணும். இதுதான் இதோட ஃபஸ்ட்டு சம்மோட தேர்ட் சப்டிவிஷன் ஓவர். ஃபஸ்ட்டு சம் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.